இந்த வீடியோவில் கொடுக்கப்படும் அனைத்து தகவல்களும் பொழுதுபோக்கிற்கு மட்டுமே. இந்த கணிப்புகள் அனைத்தும் கேரள மாநிலத்திற்கு மட்டுமே பொருந்தும். இதில் பெட்டிங் சூதாட்டம் எதுவும் இல்லை. இந்த விளையாட்டில் பணம் இழக்கும் அபாயம் உள்ளதால் கவனமாக இருக்கவும். இந்த சேனல் சட்டவிரோத நடவடிக்கைகளுக்கு எந்த ஒரு நபரையும் தள்ளவில்லை. மேலும் நீங்கள் பணம் இழக்கும் பட்சத்தில் இந்த சேனல் பொறுப்பாகாது. அனைவருக்கும் அன்பான காலை வணக்கம் நண்பர்களே. இது உங்களுடைய கேரளா லாட்டரி கேசரி சேனலில் திரும்ப அவங்களெலாம் சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. நேற்று அக்ஷயா 678 அதுக்கு என்ன மாதிரி கெஸிங் நம்ம கொடுத்துருந்தோம் அப்படிங்கிறத நம்ம சுருக்கமாக காமிச்சிட்டு இன்றைக்கி அதுக்குரிய நேரங்கள் கம்மியாக இருக்குது. இன்றைக்கி என்ன மாதிரி கெஸிங் இருக்க போகுது அப்படிங்கிறது தெளிவாகவே நம்ம பார்க்க போகிறோம். ஏபிசியில் 123 122 அப்படிங்கிறது கொடுத்துருந்தேன், ஓகேங்களா. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 247 கொடுத்துருந்தேன். ரிசல்ட் 287, ஓகேங்களா. நம்ம கொடுத்ததில் ஏசியில் 247க்கு 287 பாஸ் ஆகிடுச்சு, ஏசியில் 27 அப்படிங்கிறது பாஸ் ஆகிடுச்சு. அதே மாதிரி நம்ம நம்மளுக்கு கெஸ்ஸிங் இதில் கொடுத்ததில் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 327 377 222 177 இப்படிங்கிற மாதிரி நான் கொடுத்த நேற்று நம்ம கொடுத்த டைம் இது. ஆக்சுவலாக இது 4Dயில் என்ன பண்ணியிருக்கேன்னா 378, அதே மாதிரி 377 123 0123 7373 370 அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருந்தேன். ஏபியில் பார்த்தீங்கன்னா 28க்கு நான் 38 கொடுத்துருக்கேன். பிசியில் பார்த்தீங்கன்னா 87, ஆனால் 87க்கு 77 அப்படிங்கிறது கொடுத்துருக்கேன். ஏசியில் பார்த்தீங்கன்னா 27 ரிசல்ட்டு நான் என்ன பண்ணிட்டேன்னா 17 அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்கேன். நேற்றும் அதே மாதிரி ஜஸ்ட் மிஸ்ஸில் தான் போணுச்சு. ஆல் போர்டு 7 அல்லது 3க்கு அப்படின்ட்டு கொடுத்துருந்தேன். அதில் 7 அப்படிங்கிறது பாஸ் ஆச்சு. இது எல்லாத்துலேயுமே எனக்கு ஜஸ்ட் ஒரு நம்பரில் மிஸ் தான் ஆணிச்சே தவிர எனக்கு நிறைய வித்தியாசங்கள்ல. நம்ம கொடுக்குறது இப்படி தான். ஏபிலனா ஏபி இது தான் வரும், பிசினா பிசியில் இது தான் வரும், ஏசிலனா ஏசியில் இது தான் வரும். நான் மொத்தமாக சேர்த்து ஏபிஎஸ்சி பிசியில் மொத்தமாக ட்ரை பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி நான் என்றைக்குமே கொடுக்க மாட்டேன். நம்ம இப்படி கொடுக்குறது இப்படி தான். ஏபியில் 5 செட்டுனா 5 செட்டு, 6 செட்டுனா 6 செட்டு, அவ்வளோதான். அதுக்கு மேலே போகாது. பிசினா அதே மாதிரி 6 செட்டுனா அது அந்த மாதிரி ஒரு சில நாள் அது 4 செட்டாக கூட மாறலாம். அது எப்படி கெஸிங்கில் வருதோ நம்மளுக்கு அது அந்த மாதிரி நம்மளுக்கு மாறும். இதான் நம்ம நேற்று கொடுத்தது, சரிங்களா. அதே மாதிரி இன்றைக்கி நம்ம இன்றைக்கும் சரி நம்ம கெஸ்ஸிங் இன்றைக்கும் அதே மாதிரி 2 மணிக்கு மேலே நம்ம கெஸ்ஸிங் கொடுத்து தான் இருக்கோம். சரி நண்பர்களே, இதான் நம்ம நேற்று கொடுத்த தகவல்கள், கணிப்புகள். இது எல்லாத்துலேயும் வெற்றி பெற்ற நண்பர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். எல்லாமே ஜஸ்ட் மிஸ்ஸில் தான் இன்றைக்கி நேற்று போயிருக்கு. ஆனால் இன்றைக்கி அதுக்கு வாய்ப்பு கம்மி தான். இன்றைக்கி கண்டிப்பாக நெருக்கி எடுத்துருவேன். அதனால் விருப்பம் இருக்கிற நண்பர்கள் 8610 144 122 86 10 144 122 இந்த நம்பருக்கு 2.25 மேலே 2.25 மேலே விருப்பம் இருக்கிற நண்பர்கள் மட்டும். திரும்பவும் சொல்கிறேன், நான் என்னென்ன வின்னிங் கொடுத்துருக்கேன், என்ன மாதிரி கொடுத்துருக்கேன், எதில் வெற்றி அடைஞ்சிருக்கு, எதில் தோல்வி அடைஞ்சிருக்கு எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு யூடியூப்பில் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் கெஸ்ஸிங் நம்பர் கேட்குவாங்க. அதே மாதிரி நான் திரும்பவும் என்னுடைய வேண்டுகோள் என்னென்னா, இன்றைக்கி நான் இன்றைக்கி கெஸ்ஸிங் நம்பர்னால் உடனே இன்றைக்கி நான் இதாகணுங்கிற அது மாதிரி நினைக்காதீங்க. லக்கை பொறுத்து தான் எல்லாமே அப்படிங்கிறத நான் தெளிவாக சொல்லிடுறேன். இன்றைக்கி எப்படி கெஸ்ஸிங் இருக்க போகுதுன்னு பார்த்துருவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி 25/11/24, ஓகேங்களா. வின் அதுக்குரிய கெஸ்ஸிங் நம்ம தெளிவாக பார்த்துருவோம். கட் நம்பர்லாம் நம்மளுக்கு பெரிய மேட்ரு இல்லை. ஓகே சரி நண்பர்களே, இப்போ நம்மளுக்கு நேற்று என்ன ரிசல்ட் வந்துருக்குது? 287. ஓகே, நம்ம சுருக்கமாகவே பார்த்துருவோம். 287 அப்படிங்கும்போது இந்த இடத்துல 297 இருக்குது. 0 2க்கு 0 9க்கு 1ன்னா 8க்கு 0. ஓகே, அப்போ ஜேம்ஸ் பாண்ட் படம் மாதிரி நம்மளுக்கு 005 ஏபிசி உங்கள் கெஸ்ஸிங்கில் இருக்கான்னு பாருங்கள். 005, அதால் 2க்கு 0 8க்கு 0 7க்கு 5 அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் கெஸ்ஸிங்கில் இருக்கா அப்படிங்கிறத பாருங்கள். சரி, இதுக்கு அடுத்தபடியாக நம்மளுக்கு இந்த இடத்துல 287 வந்திருக்குது. சரி, 287. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இதில் 384 அப்படிங்கிறது வந்திருக்கு. அதுக்கு 3க்கு 2 8க்கு 4 4க்கு 8 அப்படின்னு வந்திருக்கு. அப்படிங்கும்போது நம்மளுக்கு ரிசல்ட்டு 3க்கு 2 அப்படிங்கும்போது நம்மளுக்கு இன்றைக்கி 2 அப்படின்னா 2க்கு 1, 8க்கு 4னா 4க்கு 8, 4க்கு 8 அப்படின்னா 7க்கு 1. ஒரு வேளை நம்ம கொடுத்த மாதிரி 181 அப்படின்ற மாதிரி இருக்குது. மேபி ஒரு வேளை
இந்த பாருங்கள், உங்களுக்கு இப்போதைக்கு என்னென்னா ஒரு 2 செட் தான் கொடுக்க போகிறேன், ரொம்பலாம் இல்லை. 005 இதெல்லாம் வருமா, என்னடா சொல்கிற அப்படின்னு நினைக்கிறீங்களா? அதுக்கு தகுந்த மாதிரி அப்படியே ஆப்போசிட்டாக இதுதான் வரும். அதை வேணால் நான் எழுதி வேணால் தரேன், எழுதி வச்சுங்க. இது என்னோடய கெஸ்ஸிங்கில் இருக்குது. 005 181 அவ்வளோதான் இப்போதைக்கு. சரி, 4D அப்படின்னு ட்ரை பண்ணும்போது நான் வந்து கொடுக்குறது எப்படின்னா, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 0 வந்துட்டாப்புல, இந்த இடத்துல 0 வந்துருச்சு, இந்த இடத்துல 0 வந்திருக்கு. அப்புறம் இடையில 3 அப்படிங்கும்போது இந்த இடத்துல ஒரு வேளை 2ஆக வரலாம். அப்படிங்கும்போது 297 இருக்கா, 2க்கு 7, 9க்கு 2னா 8க்கு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 1, 719 அப்படிங்கும்போது எனக்கு கணக்கு வர்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தெளிவாக இந்த இடத்துல சொல்லிடுறேன். ரொம்பலாம் போட்டு உங்களை போட்டு குழப்பவும் இல்லை. ABC 005 181 719 4Dயை பொறுத்த வரைக்கும் நான் இந்த இடத்துல சொன்ன மாதிரி 2005, அதே மாதிரி 2181, அதே மாதிரி 2719. அவ்வளோதான். இதுக்குள்ளே ஆட்டம் வந்து இன்றைக்கி கொஞ்சம் நெருங்கி வருதுன்ன மாதிரி எனக்கு தெரியுது. ஏன்னா விண்வீலில் நம்ம வந்து நம்மளுக்கு ஒரு கைராசியான ஸ்தாபனம் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி கைராசியான கெஸ்ஸிங் இதில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு விண்வீன் வந்து ரொம்ப கை கொடுப்பாப்புல. அதனால் வந்து என்னோடய கெஸ்ஸிங்கில் இது தான் இருக்குது. உங்கள் கெஸ்ஸிங்கில் இருந்தால் நீங்கள் எடுத்துக்கோங்க, அவ்வளோதான் நான் சொல்லுவேன். ஓகேவா? சரி, இதுக்கு அடுத்தபடியாக நம்ம என்ன இது பண்ணுறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஆல் போர்டில் என்ன வருது? ஆல் போர்டில் 0 வருது, 1 வருது. இது ஒரு 1000% ஸ்ட்ராங்காக இருக்குது. ஆல் போர்டில் திரும்ப சொல்கிறேன், 0 1 இது ஓப்பன் ஷார்ட் ஸ்ட்ராங்கு, 10,000% ஸ்ட்ராங்கு, சூப்பர் ஸ்ட்ராங்குன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி 10,000% ஸ்ட்ராங்கு. 0 1 தாராளமாக கண்ணை மூட்டி இறக்குவீங்க. ஓகேவா? இதுதான் என் கெஸ்ஸிங்கில் இப்போதைக்கு இருக்கிறது. இதை விட்டால் வேறு வாய்ப்பே இல்லை ரஜா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. ஏன்னா இந்த இடத்துலேருந்து நான் சொல்லிட்டேன், தலையெழுத்து மாறினது இங்கேருந்து தான் மாறி இருக்குது, இந்த நாட்கள்லேருந்து மாறி இருக்குன்னு சொல்லிட்டேன். எனக்கு தெரிஞ்சு இது தான். சிம்பிளாக முடிச்சிடுறேன். ரொம்ப போட்டு கசன்னு போட்டு உங்களை போட்டு நான் குழப்ப விரும்பலை. இந்த எந்தெந்த இடத்துல என்னென்ன இருக்குன்றதை எடுத்துட்டேன். ஒரு சில பேர் இதில் வந்து பவர் வருமா, இதில் ப்ளஸ் வருமா, இல்லை மைனஸ் வருமா, இதில் வந்து இந்த 4 தூக்கி திருப்பி இந்த இடத்துல 4 வருமா, இந்த 9 தூக்கி இங்கே 9 வருமானு சொல்லிட்டு போட்டு நான் கன்ஃபியூஸ் பண்ணலாம் விரும்பலை. 994 முந்தானத்து ரிசல்ட்டு, நேற்று 287 ரிசல்ட்டு. அதுக்கு நான் இன்றைக்கி ஸ்ட்ராங்காக கொடுத்துருக்க நம்பர் வந்து 005, 2க்கு 0, 8க்கு 0, 7க்கு 5 கணக்கில் இருக்கான்னு பாருங்கள். அதே மாதிரி 181, 2க்கு 1, 8க்கு ஒரு வேளை 8 இறங்கி 7க்கு பவரில் கொண்டு வந்து இறக்கலாம். ஏன்னா ஏன் சொல்கிறேன்னா, இந்த இடத்துல 9க்கு மைனஸ்ன்னு இருக்குது. எப்படின்னு பார்த்தீங்கன்னா 9க்கு -8 அப்படிங்கும்போது இந்த இடத்துல திருப்பி வந்து அவன் மைனஸ் ஆக்காமல் திருப்பி அதே நம்பரை இறக்கலாம். இது போர்டு படி நான் உங்கள்கிட்ட சொல்லிட்டேன். 6 7 5 ஓகேவா? அப்புறம் -1 4, அப்புறம் 4க்கு 7 பவரு, அப்போ 4க்கு 7 பவர் அப்படிங்கும்போது அப்போ 7க்கு 5 ஒரு வேளை பவராக வரலாம், இல்லை சி போர்டில் 6ஆக வரலாம். சரி, ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் 2 9 1 9 2 1 அப்படி இல்லைன்னா 9. ஏ போர்டில் 9க்கு வாய்ப்பு இருக்குது. இதுதான் போர்டு, வேறு ஒன்றும் இல்லை. நீங்கள் போட்டு குழப்பிக்க வேணாம், சிம்பிளாக கொடுத்துருக்கேன். இதையெல்லாம் தாண்டி திரும்ப சொல்கிறேன், எனக்கு 2 நாளாக மிஸ் ஆகிட்டே இருக்குது. நான் வந்து திரும்பி சொல்கிறேன், 2/15க்கு இன்றைக்கி 2/15க்கு நம்ம வாட்ஸ்அப்லேயும் கொடுத்துட்ருக்கோம். விருப்பம் இருக்கிற நண்பர்கள் இந்த நம்பருக்கு நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். அதே மாதிரி ஏபிஏசிபிசி நான் வந்து 2 நாளாக மிஸ் பண்ணதை இன்றைக்கி நான் எடுத்துருவேன். அதனால் எந்தெந்த நண்பர்களுக்கு விருப்பம் இருக்கோ ஒன்லி ஃபார் கேரளா, ஓகேவா? ஒன்லி ஃபார் கேரளா, நாட் அதர் ஸ்டேட் அப்படிங்கிறது சொல்லிடுறேன். ஒன்லி கேரளா, ஓகேங்களா? கண்டிப்பாக இன்றைக்கி 2 நாளாக எனக்கு மிஸ் ஆனதை நான் தூக்கி எடுத்துருவேன். அது வேணால் கேரண்டியாக சொல்கிறேன். வெற்றியை வாங்கி கொடுத்துட்டு உங்கள்கிட்ட நான் திருப்பி பேசுகிறேன். இதான் என்னோடய ஓப்பன் சேலஞ்சு. 994க்கு 287 நல்லா நோட் பண்ணிங்க. இதுக்கு நம்ம கெஸ்ஸிங் கொடுத்துருக்கோம். நம்ம கொடுத்த கணிப்புகள் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கு, சிம்பிளாக இருக்குது, நான் கரெக்டாக சொல்லியிருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் நீங்கள் சப்போர்ட் பண்ணணும். லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல்
உங்கள் கேரளாவில் இருக்கிற ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க. கண்டிப்பாக நம்மளுடைய சேனலுக்கு ஒரு முக்கிய பங்காக நீங்கள் இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம கொடுத்த தகவல் அனைத்தும் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காமல் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிங்க. ரெகுலராக நம்ம சேனலில் இருக்க வீடியோஸை பாருங்கள். இந்த வீடியோவுக்கு நான் மினிமம் ஒரு 200 லைக்காச்சும் எதிர்பார்க்குறேன். 200 லைக் வரும்னு நினைக்கிறேன். அதுவும் அவங்க மனசு வச்சா தான் முடியும் அப்படிங்கிறத சொல்லிவிட்டு இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன். திரும்ப அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். சூப்பரான வெற்றியோட திரும்ப உங்களை வந்து நான் சந்திக்கிறேன். வாட்ஸ்அப்பில் கெஸ்ஸிங் தேவைப்படுற நண்பர்கள் 2:15 2:15 மேலே ஒன்லி ஃபார் கேரளா ஸ்டேட் யாருக்கு கெஸ்ஸிங் வேணுமோ நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். திரும்பவும் சொல்கிறேன், வெற்றி தோல்வி கொஞ்சம் முன்ன பின்ன இருந்துகிட்டு தான் இருக்குது. 2 நாளாக மிஸ் ஆகிட்டு இருக்குது. அது ஏற்கனவே வந்து கொஞ்சம் ஒரு நம்பரில் மிஸ் ஆகிருக்கு. ஆனால் இன்றைக்கி ஃபுல் வின்னிங்கை எடுத்து கொடுத்துட்டு திரும்ப அடுத்த வீடியோவில் வெற்றி கொடுத்துட்டேங்கிற அந்த விஷயத்தை உங்கள்கிட்ட நான் சொல்லிவிட்டு அதுக்கு அடுத்த நாளுக்குரிய கெஸ்ஸிங் நான் திரும்ப உங்கள்கிட்ட சொல்கிறேன். அது வரைக்கும் நம்ம சேனலில் இருக்க வீடியோஸ் பாருங்கள், லைக் பண்ண, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.